வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் "ரத்தம் ஒரே நிறம்" நாவல் வாசிப்பது உங்கள் பிரமிளா. அத்தியாயம் 23. முத்துக்குமரன் வெள்ளைக்கார துரையை அடையாளம் கண்டுகொண்டு விட்டான். மைதானத்தில் அவனை காப்பாற்றிய துரை. துரைதான் அவனை சரியாக அடையாளம் கண்டுகொள்ள திணறுவது போல இருந்தது. அடிக்கடி அவனை பார்ப்பதும் திரும்பி பார்ப்பதும் தன் அருகில் நடந்து வந்து கொண்டிருப்பவனிடம் ஏதோ சொல்வதும் அவன் முத்துக்குமரனை திரும்பி பார்ப்பதும். துரை மலை திரும்பும் வரை அவனை பார்த்து கொண்டே சென்றான். எங்க ஆள காணோம் என்று பைராகி அவன் முழங்கையில் இடித்தான். இந்த மாதிரி பாதையில நின்னு பராக்கு பார்த்துக்கிட்டு இருந்தா வெள்ளைக்காரங்க கிட்ட நிச்சயம் மாட்டிக்குவ. இல்லைங்க, அந்த துரை தான் என்னை காப்பாத்தினவரு. எனக்கு தெரிஞ்ச கான்ட்ராக்டுக்காரங்க கிட்ட விசாரிச்சேன். வெள்ளைக்காரங்க எல்லோரும் எங்கேயோ பெறப்பட்டு போவதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்களாம். எங்கன்னு தெரியல. நமக்கு அதிகம் சமயம் இல்லை. உன்னை தண்ணி காட்ட சேர்த்துக்கிட்டான்ல, நாளைக்கு வேலைக்கு போவதுக்கு முன்னாலேயே அந்த மக்கிதுரை எங்க இருக்கான்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆள் பார்த்தா அடையாளம் கண்டுப்பல்ல. நிச்சயங்க, எங்க இருந்தாலும். நீ அவனை சந்திக்கிறதுக்குள்ள அவன் வேற ஊருக்கு போயிடுவான் போல தோணுது. அங்கேயும் அவனை துரத்திட்டு போயிடுறேனுங்க. அதெல்லாம் வேண்டாம், இங்கேதான் நமக்கு சௌகரியம். ஒண்ட ஒழிய நிறைய சந்து இருக்குது. தெரிஞ்ச மனுஷங்க நிறைய இருக்காங்க. எங்க அப்பாவை கொன்னவங்க அவன். அதுதான் திருப்பி திருப்பி சொல்லியாச்சே, வா. காலையில ரொம்ப சோலி இருக்கு. பைராகியின் பின் சென்ற முத்துக்குமரன் அவர் ஒரு கோயில் பின்புறத்தில் இருந்த சின்ன வீட்டு கதவை தட்டுவதை கவனித்தான். செல்லம்மா என்று அன்பாக விழித்தார். ஒரு பெண் சற்று நேரம் கழித்து கதவை திறந்தாள். வாங்கய்யா என்றாள். விருந்தாளி வந்திருக்காரு, கூட்டியாந்திருக்கேன் பாரு. உங்க அப்பா ஊரில் தான் இருக்கானா? இருக்காரு, கோயிலுக்கு போயிருக்காரு, இந்தா வந்துருவாரு. வாயா உள்ள. இது செல்லம்மா. எனக்காக ஒரு முறை உள்ள வாங்க. முத்துக்குமரன் தயக்கத்துடன் உள்ளே செல்ல, வீட்டின் தாழ்வாரத்தில் சுவரில் ஒரு பேரிகை தொங்கியது. அப்பா கோயிலுக்கு டமாரா அடிக்கிறவன். இதை பாரியா, அங்க போய் படுத்துக்க. சாப்பிட்டுட்டு சீக்கிரம் தூங்கி போயிரு. விடிய காலையில எந்திரிச்சு போயிடலாம். செல்லம்மா வா, நான் கேட்ட மருந்து வச்சிருக்கியா? முத்துக்குமரன் இருட்டாக இருந்த அறைக்குள் நுழைந்தான். அந்த பெண் அவன் அருகில் அகல் விளக்கு வைத்துவிட்டு சிரித்துவிட்டு போனாள். மௌனமாக இருந்தது. அந்த துரை போய் மற்றவர்களிடம் சொல்வானோ? அவன் நல்லவன், காப்பாற்றினவன். சொல்ல மாட்டான். புறப்பட்டு வரும்போது சிவகாமி அழுதது ஞாபகத்துக்கு வந்தது. நானும் வரேனுங்க. யாரையும் உடன் சேர்த்து கொள்ள விருப்பமில்லை. எனக்கு நான் தனியன். இந்த பைராகிக்கு கொஞ்சம் சாமர்த்தியங்கள் இருக்கின்றன. அதனால் இவன் உதவி தேவையாக இருக்கிறது. ஆனால் இவன் சகவாசம் அதிகம் கூடாது. பைராகியை பிடிக்கவில்லை முத்துக்குமரனுக்கு. அவன் சாகசமெல்லாம் சரிதான், ஆனால் சில காரியங்கள் தான் சரியில்லை. கோவிலில் பேரிகை சப்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. தாகமாக இருந்தது. மெல்ல எழுந்து நாலா பக்கமும் தூண் அமைந்திருந்த கூடத்துக்கு சென்றான். அரை வாசலில் தயங்கி நின்றான். பைராகி படுத்திருக்க அந்த செல்லம்மாள் உடம்பு பிடித்து விட்டு கொண்டிருந்தாள். இவன் வந்ததை பார்த்து இருவரும் நிலை கலையவில்லை. பைராகி, என்ன வேணும் முத்து என்றார். தண்ணி. வா, வந்து உட்காரு, உனக்கும் புடிச்சு விட சொல்றேன். வேண்டாங்க. என்ன வேண்டாம்? தண்ணியா பொண்ணா? ரெண்டுமே வேண்டாம். கலுக்கென்று அந்த பெண் சிரிக்கும் சப்தம் அருவருப்பாக இருந்தது. ச்சே, என்ன மனுஷன் இவன்! இவனுக்கு வித்தை தெரிஞ்சு என்ன பிரயோசனம்? சுத்தம் இல்லையே. இவன் கூட நான் எதுக்கு சுத்தணும்? இன்னும் அந்த அறையில் சிரிப்பொலி கேட்க முத்துக்குமரன் தன் மூட்டையை சப்தம் இல்லாமல் எடுத்துக்கொண்டு அந்த வீட்டிலிருந்து நழுவினான். எமிலி இங்கும் அங்கும் பார்த்து கொண்டு தோட்டத்தில் நடந்தாள். உடன் சுமாராக இங்கிலீஷ் தெரிந்த ஒரு ஆயாவை அழைத்து வந்திருந்தாள். அந்த வேலைக்காரர்களின் குடிலில் மண்ணில் குதித்து கும்மாளம் போட்டு கொண்டிருந்த குழந்தைகள் அவளை பார்த்ததும் விளையாட்டை நிறுத்தி வெள்ளக்காரி வெள்ளக்காரி என்று சத்தமிட்டன. விச் ஹவுஸ்மா? இதான் என்று காட்டினாள். அந்த வாசலில்தான் அன்றைக்கு அந்த பெண்ணை குழந்தையுடன் பார்த்திருந்தாள். இது கன்சாமா வீடு. ஏய், யாரது உள்ள? Come, we go in. No, ma, no. Bad smell. Very dirty. It hardly matters now. I want to see the end of it. Come. மூக்கில் கைக்குட்டையை வைத்துக்கொண்டு மற்றொரு கையால் விசிறிக்கொண்டு எமிலி உள்ளே நுழைந்தாள். தரையில் போதாத வெளிச்சத்தில் 4 கருப்பு பெண்கள் உட்கார்ந்திருக்க, ஒருத்தி மற்றொருத்திக்கு தலைவாரி பேன் பார்த்து கொண்டிருந்தாள். தரையில்
கட்டம் போட்டு இருவர் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அந்த நீலக்கண் குழந்தை அருகிலே மண்ணை தோண்டி தின்று கொண்டிருந்தது. தேர் இட் இஸ் என்றாள் எமிலி. எல்லோரும் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தனர். தட்ஸ் தி சைல்ட் என்றாள். அந்த இளம்பெண் பயத்துடன் கீழே இருந்த குழந்தையை பொறுக்கி கொண்டாள். இது யாருடைய குழந்தை என்று கேள். யார் இந்த குழந்தைக்கு காரணம் என்று கேள். ஆயா சற்று தயக்கத்துடன் அந்த பெண்ணை பார்த்து, ஏய் இங்க வாடி, துரசாணி என்ன கேக்குது தெரியுமா? என்னவா? இந்த குழந்தை யாருதுன்னு கேக்குறாங்க. ஏன் என்னதுதான்? மூதேவி, இதுக்கு அப்பன் யாருன்னு கேக்குறாங்கடி. அவள் மடியில் இருந்த பொட்டுக்கடலையையோ எதையோ கொறித்து கொண்டே, எங்க அம்மாவை கேளு என்றாள். உங்க அம்மா எங்க? எம்மோ வெள்ளக்காரி என்னமோ கேக்குது. வாட் ஷீ சேயிங்? ஷீ சேயிங் ஆஸ்க் மதர். மதர் கம்மிங். ஏண்டி பொம்பளைங்களா, ஏதாவது முக்காலி கொண்டாந்து போட்டா என்னவாம்? எங்கேயாவது அவங்க தரையில உட்காருவாங்களா? இடுப்பில் குழந்தையுடன் அவள் மூளைக்கு சென்று ஒரு முக்காலியை எடுத்து வந்து மத்தியில் வைத்தாள். சிட்டம்மா. எமிலி தயக்கத்துடன் உட்கார்ந்தாள். சாக்கு திரை நீக்கப்பட்டு உள்ளே இருந்து புகை வறுத்த மீன் வாசனையுடன் வந்து அவள் மூக்கை தாக்கியது. எந்த சாக்கடையாக இருந்தாலும் சரி, பரவாயில்லை. இந்த சந்தேக முள்ளை வைத்து கொண்டு என்னால் தூங்க முடியாது. விஷயம் வெளியே வந்துதான் ஆக வேண்டும். யாரும்மா என்று உள்ளே நுழைந்த தாய் எமிலியை பார்த்ததும் உடனே பயந்து, ஐயோ வெள்ளைக்காரங்களா, நான் ஒன்றும் செய்யலிங்களே. பிணாத்தாத கிழவி, இவங்க இந்த குழந்தைய பத்தி கேக்குறாங்க. ஐயோ குழந்தை எங்களுதுங்க, எங்களுது தாங்க, என் பொண்ணு பெத்து போட்டதுங்க. குழந்தையை யாரும் கேட்கலை. இதன் அப்பன் யாருன்னு கேக்குறாங்க. அப்பனா? தெரியாதுங்களே. என்னது அவதாரமா? ஏய் பொய் சொல்லாம சொல்லு. அம்மா தங்கமானவங்க, தகவல் சொன்னா பணம் கொடுப்பாங்க. யூ கிவ் மணி அம்மா? எஸ், ஐ வில் கிவ் ஹர் மணி. லெட் ஹர் டெல் தி ட்ரூத். உண்மையை சொன்னா வாரி கொடுப்பாங்க. அம்மா யோசித்து, ஏண்டி அந்த ஆளை ஞாபகம் இருக்குதா? போன வருஷம் போயிட்டு இருந்தியே, வருஷம் பூரா எங்க போனேன்? ஏதோ 10-15 நாள் போயிருப்பேன். பொய் சொல்லாத. அந்த ஆள் யாருன்னு தெரியுமா? வெள்ளைக்காரன். வெள்ளைக்காரன் தான். ஆள் அடையாளம் தெரியுமா? அது எப்படி? பேரெல்லாம் கேட்டு வச்சுக்கலையே. முகத்தை சரியா பார்த்ததில்லையே. ஷீ சேஸ் நாட் ரிமெம்பர் ஃபேஸ் என்றாள் ஆயா. ஆஸ்க் ஹர் ஹூ அரேஞ்ச் இட், ஹூ டுக் ஹர். யாருமா இதுக்கெல்லாம் கூட்டிட்டு போனாங்க? யார் ஏற்பாடு பண்ணாங்க? காசு தருவாங்களா என்று கையை நீட்டினாள் தாய். எமிலி தன் மாலை ஒன்றை கழற்றி கொடுத்தாள். அது வந்துங்க, தாண்டவராயன்னு ஒருத்தர். அவர் தான் வந்து வந்து கூட்டிட்டு போவாருங்க. காலையில கொண்டு விட்டுருவாங்க. துரை இருட்டில் வந்தாரு. முகத்தை பார்த்தா எல்லோரும் எனக்கு ஒன்னே மாதிரி தான். அது இன்னாமால முத்தா? வாட் ஷீ சேயிங்? ஷீ சேஸ் தாண்டவராயன் மேக் அரேஞ்ச்மெண்ட். டேக் ஹர் டு ஒயிட் மேன். தாண்டவராயன் மெஸ்கிட்ட இருப்பாரு. ஐ பிரிங் ஹிம் மிஸ்ஸி, நாட் வரி. எமிலி என்று வெளியே குரல் கேட்க எமிலி உடனே எழுந்து குடிசைக்கு வெளியே வந்தாள். தூரத்தில் மெக்கின்சி குதிரை மேலிருந்து, அங்கே என்ன செய்கிறாய்? மை காட், உனக்கு காலரா, சின்னம்மை எல்லாம் வந்துவிடும். அங்கே போகாதே. யாரையாவது தொட்டாயா என்று கத்தினான். இல்லை, நான் தொடவில்லை. அருகே சென்றாள். எமிலி, நாம் கல்கத்தாவுக்கு புறப்பட வேண்டும். அனுமதி கிடைத்து விட்டது. நானுமா? ஆம், நீயும் தான். உன்னை அஸ்ஸாமில் கொண்டு விட்டுவிட்டு நான் சண்டைக்கு போகிறேன். கப்பலில் போக விசேஷ அனுமதி கிடைத்து விட்டது. பெரும்பாலோர் தரைமார்க்கமாகத்தான் வருகிறார்கள். சில தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளும் கர்னலும் தான் கப்பலில் செல்ல போகிறோம். இன்னும் 2 தினங்களில் புறப்பட வேண்டியிருக்கும். ஆமாம், அங்கே உனக்கு என்ன வேலை? பொழுது போகவில்லை. வேலைக்காரர்களுடன் பேசிக்கொண்டிருக்கலாம் என்று போனேன். வேலைக்காரர்களை எல்லாம் தூரத்தில் வைத்திருக்க வேண்டும், பெண்களை தவிர, இல்லையா என்றாள். என்ன சொல்கிறாய்? ஒன்றுமில்லை. வா ஆயா, காலை அந்த டான்ராயை வர சொல். வந்தனம், நீ போகலாம் என்றாள். மெக்கின்சி தன் மனைவி தன்னை பார்க்காமலேயே வீட்டுக்குள் நடந்து செல்வதை கவனித்தான். கூடாரத்துக்கு வெளியே எல்லோரும் கூடியிருந்தார்கள். ஓரத்தில் விரோதமாக ராக்கன் பக்கத்தில் லேசான குரலில் பேசிக்கொண்டிருக்க, தாத்தா நடுவே வந்து மரத்தடியில் உட்கார்ந்து கொள்ள, பூஞ்சோலையும் சிவகாமியும் ஒதுக்குப்புறமாக நின்று கொண்டிருக்க, பூஞ்சோலை கவனமில்லாமல் தன் நகத்தை கடித்து கொண்டிருந்தாள். என்ன, கேட்டதுக்கு பதிலே வரல என்றான் ராக்கன்.
ஏயா பொண்டாட்டிய அடக்க தெரியாம ஊர்க்கூட்டம் கூட்டியிருக்கிய வெக்கமா இல்ல? இல்லைங்க, இது நடந்துக்கிட்ட விதம் சரியான்னு தாத்தா கிட்ட நியாயம் கேட்கத்தாங்க கூட்டியிருக்கேன். என்ன நடந்தது? ஒண்ணுமே நடக்கலீங்க. என்னது? கல்யாணம் நடந்து எத்தனை நாள் ஆச்சு? இதுவரைக்கும் என் கூட எத்தனை வார்த்தை பேசியிருக்குன்னு கேளுங்க. மொத்தம் 4 அல்லது 5 வார்த்தைங்க. அதுக்கு மேல அவருக்கு என்ன தெரியாது. பாருங்க, புருஷன்கிட்ட பேசுற பேச்சா இது? தாத்தா, அவருக்கு ஆக்கி போடலையா கேளு. ஆக்கி போட்டா போதுமா? வேற என்ன வேணும் உனக்கு? வேற எத்தனையோ வேணும் தாத்தா. முக்கியமா விசுவாசம். ஏன்யா, நான் உங்ககிட்ட விசுவாசமா இல்லையா? போற வர ஆம்பளைங்க கிட்ட எல்லாம் சிரிச்சு வம்பு பேசிட்டு இருக்கேனா? இல்ல ஒருத்தனை நினைச்சு உருகுற. அதெல்லாம் இல்லை. ஆமா, ஆலப்பாக்கம் சிலம்பக்காரரை நினைச்சு. தாத்தா, கல்யாணம் ஆனதும் மறந்துரும்னு சொன்னீங்களே, ஆனப்புறம் தான் புலம்பல் ஜாஸ்தியா போச்சு. போனா போது புது ஞாபகம் அழியட்டும்னு எத்தனை நாள் காத்திருப்பேன் தாத்தா. தங்கச்சியை தூது விட்டு அந்த ஆளுக்கு பைராகி கிட்ட வித்தை கத்துக்க வச்சது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அப்புறம் நெதம் அவர் எப்படி இருக்காரு, என்னை பத்தி விசாரிச்சாரா அப்படின்னு கேட்கறதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சியா? எல்லாம் என்ன தாத்தா, இதுக்கு ஒரு முடிவு வேண்டாம்? புருஷனை பத்தி கரிசனம் வேண்டாம்? இது வரைக்கும் எத்தினி நான் எங்கூட அன்பா பக்கத்துல. தாத்தா இடைமறித்தார். ஏம்மா பூவு, அவன் சொல்றது நெசமா? ஆமா தாத்தா, எனக்கு அந்த ஆளை மறக்க முடியல என்றாள் பூஞ்சோலை அழுத்தமாக. இத்துடன் 23வது அத்தியாயம் நிறைவடைகிறது. நாளை 24வது அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.